சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? How are you this morning? Great is thy faithfulness. Morning my morning, new mercies I see என்று வசனத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையும் இரக்கங்களும் புதிதாய் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த நாள்லையும் அவருடைய வேதத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் டைசெக்ட் பண்ணி ஆராய்ச்சி செய்யலாம். சங்கீதக்காரனாக தான் சொல்கிறோம், உங்களுடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்வதில் எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். இட் இஸ் சச் அ கிரேட் ஜாய். ஒவ்வொரு நாளும் அவருடைய வேதத்தை ஆராய்ந்து அறியும் போது நியூ ரெவலேஷன்ஸ் அண்ட் நியூ his we are able to see more of God and Jesus and Holy Spirit. அப்படி பார்க்கும்போது எவ்வளோ ஒரு இன்டிமசி அண்ட் கனெக்ஷன் அவரோடு இருக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. Are you all happy this morning? Are you all excited this morning? God is such a good God. He is very much involved in our lives. Hallelujah, praise the Lord. So now let's go back to the topic, goodness. நம்முடைய நன்மைகளை மற்றவர்கள் மறக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு இட்ஸ் அ வெரி நைஸ் டாபிக். என்னென்றால் நம்ம மற்றவங்களுக்கு we tend to give gifts, வெகுமதிகள், we give them gifts, either material gifts இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், ஈவன் ஃபைனான்ஷியல் கிஃப்டாக கூட இருக்கலாம். பட் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் அநேகருக்கு நிறைய நம்ம செஞ்சுருப்போம் அல்லவா? பட் தெர் மைட் பி டைம்ஸ், சில வேலைகளில் சிலர் அந்த கிஃப்ட்ஸை நம்மக்கிட்ட வாங்கிட்டோம், அது மறந்து போகிற தான் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வாட் டு வி டூ, வை டு தே ஃபர்கெட், என்ன வேதத்துலேருந்து நம்ம படிக்கலாம் அப்படின்றத நம்ம தியானிப்போம். பட் பிஃபோர் த கீ வேர்ஸ் இன்றைக்கு நாள் எல்லாருக்கும் தெரிஞ்சது, James 1:17, every good and perfect gift is from our Father. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கிறது, everything that is good and perfect is a gift from our Father. அதாவது எல்லா நல்ல ஈவும் நம்ம பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் இடத்துலேருந்து தான் வருகிறது. ஈவு என்று தமிழில் போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் கிஃப்ட் அப்படின்னு, இப்போ வெகுமதி அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் என்ன போட்டிருக்குன்னா, என்னெல்லாம் நல்லதோ பரிபூர்ணமாய் நம்ம வாழ்க்கையில் வருகிறதோ அது அனைத்துமே பிதா நம்ம கொடுக்குற ஒரு வெகுமதி அப்படின்னு, அதில் ஒரு ஸ்லைட் ஒரு டிஃப்ரென்ஸ் அந்த டிரான்ஸ்லேஷனில் அப்படி இருக்குது. ஸோ இஃப் காட் எவ்ரிதிங் குட் இஸ் ஃப்ரம் காட், அதுதான் அதோடைய பேசிக் ஒரு அடிப்படை. ஸோ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒரு பெரிய ஈவையே கொடுத்துருக்கிறார். அவர் ஒரே பேரான குமாரனே நமக்கு ஒரு ஈவாக கொடுத்துருக்கிறார். நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராக அவருக்கு ஒவ்வொரு நாளும் we have to be very grateful and thankful for such a great gift. நானும் பாஸ்டர் every day we thank God for certain things. One of the thing is the cross. சிலுவைக்காக ஒவ்வொரு நாளும் எங்கள் ஜெபத்தில் நாங்கள் நன்றி செலுத்துவோம். அவருடைய ரத்தத்திற்காக நன்றி செலுத்துவோம். மற்ற பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துவோம். மற்ற ஆஃப்கோர்ஸ் த வேர்ட் ஆஃப் காட் நிறைய காரியங்கள் இருக்குது. பட் எவ்ரி டே வி மேக் இட் அ பாயிண்ட், தேங்க்யூ ஃபார் த கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸோ எவ்ரி டே நம்ம அவர் செய்த பெரிய உபகாரங்களுக்காக சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சகல உபகாரங்களையும் மறவாதே. forget not all his benefits, all his gifts, all his goodness. So we have to be very much கான்ஷியஸ். அது கான்ஷியஸாக நம்ம டெய்லி நன்றி சொல்லிகிட்டு இருக்கணும். ஸோ தட் இஸ் பட் லெட்ஸ் கோ டு அன் எக்ஸாம்பிள் இன் த பைபிள். இந்த காரியத்தை குறித்து நான் தியானித்துட்டு இருக்கும்போது இம்மீடியட்லி கர்த்தர் ஆவியானவர் என்னுடைய இதயத்தில் என்ன போட்டார் என்றால், த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேவிட் அண்ட் பர்சிலாய். ஸோ இங்கே டேவிட் அண்ட் பர்சிலாய் குறித்து நான் சொல்லிவிட்டு அண்ட் தென் ஐல் சே வை, ஏன் மற்றவர்கள் நம்ம கொடுக்குற கிஃப்ட்ஸை மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேவிட் அண்ட் பர்சிலாய் குறித்து பார்க்கும்போது 2 சாமுவேல் சாப்டர் 17 நம்ம பார்க்குறோம். அவர் அப்சலோம் கிட்டேருந்து அவர் ஓடிக்கொண்டிருக்கும் போது மகாநாயம் என்ற இடத்துல அவரை ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஹிம் அண்ட் இஸ் ஆல் இஸ் சோல்ஜர்ஸ்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது அப்போ சிலர் அவரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு சும்மா அவரை பார்க்க வரல. பர்சிலாய் என்றவர் கிலியடைட். அவர் தாவீதை பார்த்துட்டு அந்த வசனம் சில டிரான்ஸ்லேஷனில் படிக்கும் போது அவர் கொடுத்த வெகுமதிகளை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஜூஸியாக இருக்குது. I'll read it from the message translation. பர்சிலாய் என்ன சொல்கிறாருன்னா, வீட், கோதுமை, பார்லி, ஃப்ளவர், மாவு, ரோஸ்டட் கிரெயின், பீன்ஸ், லென்டல்ஸ், அதாவது எவ்வளவு அவர் அந்த கிஃப்டில் அவர் தாட்ஃபுல்லாக கிஃப்ட் கொடுக்குறார். ஏனோ தானோ எதுவும் கொடுக்கல. பெட்ஸ், பிளாங்கெட்ஸ், போர்வை, மெத்தைகள், பவுல்ஸ், பாத்திரங்கள், அண்ட் ஜக்ஸ் ஃபில்டு வித் வீட்லாம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, லென்டில்ஸ், பருப்பு வகையார்கள், தேன், ஹனி, தயிர், கர்ட்ஸ் அண்ட் சீஸ் ஃப்ரம் த ஃப்ளாக்ஸ் அண்ட் ஹர்ட்ஸ். இது எல்லாத்தையும் அவர் தாவீதுக்கும் அவர் சொல்கிறார், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, யூ அண்ட் யூ, பிகாஸ் தி ஆர்மி வில் பி வெரி ஸ்டார்வ்ட் அண்ட் எக்ஸாஸ்டட், தர்ஸ்டியாக இருப்பீங்க, அதனால் நான் இது எல்லாத்தையும் கொண்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. தமிழில் பார்த்திங்கன்னா தேனையும் வெண்ணெயும் ஆடுகளையும் பால் கட்டிகள், சீஸ் எல்லாவற்றையும் அவர் ஸோ இவ்வளோத்தையும் அவர் கொண்டு வரணுன்னா
he would have really given a lot of thought. யோசித்திருப்பார். சும்மா ஏனோ தானோன்னு சரி தாவீது வராங்க, அவங்க ஆளுங்களாம் வராங்க, கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு இல்லை. பெட், மெத்தை, அப்புறம் போர்வை, பாத்திரங்க, அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஜக்கு, அவ்வளோத்தையும் டீட்டெயில்டாக அவர் யோசித்து அவ்வளவு கிஃப்ட்ஸ் அவர் வந்து தாவீதுக்கும் அவங்களுடைய ஆர்மிக்கும், தாவீதுக்கு மட்டும் கொடுக்கல, ஈவன் எல்லாருமே டயர்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோவா அவர் வந்து எடுத்துகிட்டு வந்து அவர் கொடுக்குறாரு. அதை படிக்கும் போதே அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கும் போதே எவ்வளோ ஒரு கரிசனையோடு கொடுத்துருப்பார். தாவீது பெரிய ராஜா, எல்லாரும் அவருக்கு நிறைய காரியங்களை கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது we will see the characteristic of David. அதுலேருந்து சில காரியங்களை நம்ம படித்து கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் தாவீது வந்து சாலோமன் ஹிஸ் சன்னுக்கு வந்து நிறைய அட்வைஸ் கொடுக்குறார். இவர் நிறையா 40 years அவர் ஒரு கிங்காக இருந்திருக்கிறார். இவர் வந்து பர்சிலாவை சந்திக்கும் போது அவருக்கு வயசு ஒரு 63 years இருந்திருக்கலாம் என்று சொல்கிறாங்க. 63 வயசில் அவர் சண்டை போட போயிருக்காரு. அப்போது பர்சிலாய் அவருக்கு வந்து இந்த மாதிரி வெகுமதிகள் எல்லாம் கொடுக்குறாங்க. பட் இப்போ வந்து லேட் 60s or 70 அப்படின்ற இருக்க வயசில் வந்து அவர் சாலமோனுக்கு வந்து நிறைய அட்வைஸ் கொடுத்து இதெல்லாம் இவங்களோடலாம் கேர்ஃபுல்லாக இவங்களை பார்த்துக்கோ, இவங்களுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்கிற அந்த பட்டியலில் 7th verse நீங்கள் படிச்சிங்க என்றால், be kind to the sons of Barzillai, make them permanent guests at your table, for they took care of me when I fled from your brother Absalom. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு, அவங்கள வந்து பர்சிலாயை வந்து நீ மறந்து விடாத, அவங்கள வந்து give the extend every hospitality, அது என்னெல்லாம் நீ நல்லா செய்து முடியுமோ அவங்களுக்கு நீ செய்யணும். ஏனென்றால் நான் களைப்பாய் ஓடி வரும்போது அவங்க என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு இவர் கொடுத்த கிஃப்ட், அவர் தாவீது அதை மறக்கலை. அவ்வளோ வயசு அவர் வந்து இஸ் கோயிங் டு பாஸ் ஆன். அந்த வயசுலேயும் அவர் வந்து அவங்க மகனை கூப்பிட்டு அவர் செய்த நன்மையை நீ மறக்கக்கூடாது, நான் மறக்கலை நீயும் மறக்கக்கூடாதுன்னு அட்வைஸ் கொடுக்குறாரு. இதுலேருந்து we can learn from the life of David. நமக்கு யாராச்சும் ஏதாச்சும் கொடுக்குறாங்களா அதை நம்ம கவனமாக வைத்து அவங்க கொடுத்த அந்த கிஃப்ட்டு எப்போவுமே நம்ம வந்து நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஷுட் பி கான்ஷியஸ் மைண்டில். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அநேகரை நான் பார்த்துருக்கேன், அநேகரை எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து கிஃப்ட்ஸ் மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது அதை மறந்துடுறாங்க. கிஃப்ட்ஸ்னால் என்ன என்றால் இந்த மாதிரி கேரிங் கிஃப்ட்ஸு, அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்களுடைய தேவைக்கேற்றவாறு இவங்களாக வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறது. அப்படி இல்லைன்னா பணம், லாட் ஆஃப் டைம் வந்து ஹெல்ப், ரிசோர்ஸஸ் ஹெல்ப், ஃபைனான்ஷியல் ஹெல்ப் அவங்களுக்கு நிறைய தேவைப்படும் போது வாட் எவர் இட் கேன் பி, எதர் இட் கேன் பி ஹாஸ்பிட்டல் பில்ஸ் ஆர் எஜுகேஷ்னல் பில்ஸ் ஆர் வேறு கடன்லேருந்து அவங்கள விடுவிக்கிறதுக்கு நிறையா கிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஆர் ஈவன் ஜென்ரலி லைக் ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்க கிஃப்ட் வாங்கிட்டு போவாங்க. சிலவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கும். பர்த்டேஸ்க்கு சிலவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் பழக்கம் இருக்கும். விச் இஸ் வெரி நைஸ், ஐம் வெரி ஹாப்பி. பட் சம்டைம்ஸ் நானே பார்த்துருக்கேன், ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு அப்போ தான் கொடுத்துருப்பாங்க, கொஞ்ச நாள்லேயே வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க வேற ஒருத்தவங்க இந்த இது எனக்கு கொடுத்தாங்க அப்படின்றாங்க. எனக்கு அப்போ தான் ஷாக் ஆகிடுச்சு. ஹவு கேன் யூ ஃபர்கெட்? ரொம்ப நாள் ஒன்றும் இல்லை, வருஷ கணக்கில் ஆகலை, இப்போ தான் அந்த வெகுமதி அந்த கிஃப்ட் அவங்ககிட்டேருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு யார் கொடுத்தான்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்றது எனக்கு ஒரு ஷாக்காக இருந்தது. அப்போ தான் ஐ வாஸ் திங்கிங் வை, ஏன் மற்றவர்கள் அவங்களுக்கு கிடைக்கிற கிஃப்டையே யார் கொடுத்தான்னு மறக்கிறாங்க என்றால் அதுக்கும் டூ ரீசன்ஸ் இருக்கலாம், 2 காரணங்கள். விச் ஆல்சோ ஃப்ரம் த லைஃப் ஆஃப் டேவிட் நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து திஸ் இஸ் சம்திங் தட் விச் இஸ் வெரி ப்ரிவெலண்ட் நவடேஸ். இந்த காலத்தில் இது ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது. அக்கார்டிங் டு த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்கும்போது என்ன என்றால் ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேன், அதாவது கவனக்குறைவு, ரொம்ப கவனக்குறைவு. அந்த கவனம் இருக்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதான் இப்போ காலங்களில், எஸ்பெஷலி ஆஃப்டர் 2004 அப்படி நாளடைவில் முன்னாடி 2000க்கு முன்பதாக இருந்ததை விட 2000க்கு அப்புறம் மெயின்லி பிகாஸ் ஆஃப் டிஜிட்டல் மீடியா, அந்த யூடியூப் அண்ட் இன்ஸ்டா, சோஷியல் மீடியா, டிஜிட்டல் மீடியாலாம் வந்த பிறகு அதுவே ரொம்ப பார்த்து பழகினவர்களுக்கு, ஏன்னா அதில் கண்டென்ட் வந்து ரொம்ப, இப்போ இந்த ஷார்ட்ஸ் கூட நம்ம போடுறோம்ல 1 minute, அதுக்கு மேலே சிலவங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடிய மாட்டேங்குது. அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைஞ்சிடுது. ஈவன் அமங் யங் டீனேஜ் அடல்ட்ஸ்லாம் கூட அவங்களுக்கு 1 minute மேலே தே நாட் ஏபிள் டு ஃபோக்கஸ். ஸோ முன்னாடி இருந்த அட்டென்ஷன் ஸ்பேன் மெனி மினிட்ஸ்லேருந்து அப்படியே குறைஞ்சி செகண்ட்ஸ் ஆகி இப்போ இந்த செகண்ட்ஸும் அப்படியே ரொம்ப கம்மி ஆகிட்டு வருது அப்படின்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் ப்ரூவிங்.
ஸோ ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்கும்போது அவங்களுடைய கவனக்குறைவு இது வந்து ஜஸ்ட் ஃபார் அ ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும். கிஃப்ட் கொடுக்குறாங்களா வாங்கிட்டு அதுலேயே அவங்க ஃபோக்கஸ் இல்லாததுனால அவங்க நெக்ஸ்ட் இதுக்கு போயிடுறாங்க. இப்போ இந்த டைமில் யாரோ கொடுக்குறாங்க, ஓகே தேங்க்யூ, அதுக்குள்ளே டக்குன்னு அவங்க மைண்டில் வந்து வேறு ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணணும், நெக்ஸ்ட் யாரோட பேசணும். சிலவங்களை பார்த்துருக்கீங்களா, நம்ம பேசும்போது நம்மளை பார்க்குற மாதிரி தான் இருப்பாங்க, கண்களை திறந்து நம்மளை பார்த்து அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. பட் நம்மளுக்கு நல்லா தெரியும் அவங்க கவனம் வேறு எங்கேயோ சிதறி போயிடுச்சு, தேவ் கான் சம்வேர், அப்படியே நம்ம கான்வர்சேஷனை நிறுத்திடணும். ஸோ இந்த ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்கிறதுனால லாட் ஆஃப் டைம்ஸ் பீப்புள் வில் ஃபர்கெட் யார் அவங்களுக்கு என்ன நல்லது செஞ்சுருக்கா, என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, ஈவன் பிக் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, பிக் ஃபைனான்ஷியல் ஹெல்ப் கொடுத்துருக்கலாம், அது கூட தே வில் ஃபர்கெட் இட். ஸோ இட் இஸ் வெரி சேட். பட் நம்ம அதை ஜாக்கிரதையாக இருக்கலாம். தாவீது பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் வெரி மச் தேர் வென் பர்சிலாய், அதுக்கப்புறமும் கேட்குறாரு, 2 சாப்டர்ஸ் கழிச்சு 19th அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு, ஜார்டன் க்ராஸ் பண்ணணும், பர்சிலாவை பார்த்து கூப்பிட்றாரு, நீயும் என்னோட வந்து இருந்துக்கோ, நீ எவ்வளோ என்னை நல்லா கவனிச்சு I'll take care of you அப்படின்றாரு. ஸோ டேவிட் வாஸ் ரைட் ப்ரெசன்ட். he was present where he was. எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம ப்ரெசண்ட்டாக இருப்போம். யார் இடத்துல பேசுகிறோமோ ப்ரெசென்ட், ஃபுல் ஃபோக்கஸ், ஃபுல் அட்டென்ஷன் நம்ம ப்ரெசண்ட்டாக இருந்தாக்கா we will not அதை மறந்து போகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்காது. The second thing is can be a problem health wise also, memory loss. A lot of people வயதாக memory loss முன்னாடி இருந்தது. ஆனால் இப்போ என்ன ஆகிடுதுன்னா அந்த memory loss even for younger peopleக்கே அது வருதுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுது. அகெயின் memory loss ஏனென்றால் அவங்களுடைய பிரெயினை வந்து அவங்க they are not using it to the full extent, ரொம்ப லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் நிறைய நம்ம கால்குலேட்டரே யூஸ் பண்ண மாட்டோம், எல்லாமே மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணுவோம், இல்லை பெனில் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ லாட் ஆஃப் அவர் பிரெயின் வாஸ் வெரி மச் யூஸ்ட். ஆனால் இந்த காலத்தில் எவ்ரிதிங் இஸ் தேர், அஃப்கோர்ஸ் ஏஐ இஸ் தேர், நம்மளுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுனால பிரெயின் ரொம்ப யூஸ் பண்ணாததுனால இந்த மெமரி ரீட்டெய்னிங் கெப்பாசிட்டி வந்து குறையிறது. அப்படி இருக்கிறவங்களுக்கு if it is really a sickness we can of course pray to God is able to heal. But if it is just அவங்க அதை ரொம்ப யூஸ் பண்ணாததுனால அந்த ப்ராப்ளம் வந்ததுன்னா they have to learn how to use the brain or use some tools. நீங்கள் எனக்கு எல்லாம் மறந்து போயிடுதுன்னு சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நீங்கள் ஒரு நோட் பேட்லேயோ இல்லைனா ஃபோன் ஆப்லேயோ we have to make a note of it and try to remember certain good things, especially when people are good to us. But let us always remember, just like David, மற்றவர்கள் நமக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்களா, அவங்கள பார்க்கும்போது தேங்க்யூ, ரியலி என்ஜாய்ட் யுவர் கிஃப்ட், வெரி நைஸ். ஏன்னா டைம் எடுத்து நீங்கள் எங்களுக்காக என்னை ஞாபகம் வைத்து நீங்கள் இதை கொடுத்துருக்குறீங்க, ஐ வில் நாட் ஃபர்கெட், ஏனோ தானே நான் எடுத்துக்க போகிறதில்ல, ஐ வில் பி வெரி 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 அப்ரிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் பி கைண்ட் அண்ட் நைஸ் டு அதர்ஸ். பட் நம்ம அகெயின் we will be giving gifts to people, continue to do that regardless of how they behave. Hallelujah. I hope it is a blessing to you. I pray God will give you the grace. இந்த நாளையும் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நாளை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் என்னென்னலாம் செய்யணுமோ, யாருக்கெல்லாம் நன்மை செய்யணுமோ எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்பா. அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் பிஹேவியரை நாங்கள் எதிர்பார்த்து எதுவும் செய்யாதபடி how we can be a blessing எங்களுக்கு சொல்லித்தரோம். போக்கிலும் வரத்திலும் கரம் கூட இருக்கட்டும், குடும்பம் முழுவதும் ரத்தத்தால் மூடி மறைத்து காத்துக்கொள்ளும், தேவைகளை சந்தியும். Give you all the glory. In Jesus' name we pray. Amen. Hallelujah. God bless you. Continue to be a gift giver because God himself was a gift giver to us. Hallelujah. Have a wonderful day. God bless you. We are praying for you. Be blessed.